இந்த கல்யாண பொருத்தம் 10 பொருத்தம் 15 பொருத்தம் 25 பொருத்தம் இதெல்லாம் வந்து ஃபுல் ஃபேக். என்னடா சார் இப்படி சொல்றாரு, காலகாலமாக கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்த்தாங்களேன்னு. ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லை. இதுதான் உண்மை. இந்த உண்மையை சொல்றதுக்கு எனக்கு எல்லா தைரியமும் இருக்கு. ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் 10 பொருத்தம் என்பது பொய்யானது. 10க்கு 10 பொருத்தம் பொருந்தி கல்யாணம் பண்ணி வச்சு 10 நாள்ல விவாகரத்து ஆகக்கூடிய தம்பதியினரை நம்ம பார்க்கணும். ஆனா ஜோதிட சாஸ்திரத்துல கல்யாணத்துக்கு எப்படி திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்லக்கூடிய வழியில சொல்லல. மகான்களும் இந்த ஜோதிடத்தை எழுதிய ரிஷிகளும் மா முனிவர்களும் இந்த கல்யாண பொருத்தம் எப்படி பார்க்கணுங்கிற வழிமுறைகளை தெல்ல தெளிவா எழுதி வச்சுட்டு தான் போயிருக்காங்க. ஏதோ இடைப்பட்ட காலத்துல சில பேர் செய்த தவறுகளினால் வியாபார ரீதியாக அது கொண்டு செல்லப்பட்டு விட்டது. திருமண பொருத்தம் பார்க்கறது வந்து 10க்கு 7 பொருத்தம் 6 பொருத்தம் அந்த மாதிரி கிடையாது. அதனால அதை நம்பி யாரும் ஏமாந்து திருமண பொருத்தம் பார்த்து விட்டோம், இந்த பையனையோ பொண்ணையோ திருமணம் பண்ணலாம்னு போய் பண்ணீங்கன்னா நீங்க திருமண பொருத்தமே பார்க்காம பண்ணதுக்கு ஈடாயிடும். அதனால திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஜோதிட சாஸ்திரத்துல வேத ஜோதிட நூல்கள் அப்படிங்கிறதுல கிளியரா விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஆணுடைய ஜாதகத்துல ஒரு எடுத்துக்காட்டுக்கு செவ்வாய் சனி வலுத்து இருக்கு, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா, பெண்ணுடைய ஜாதகத்துல இந்த கிரகங்கள் வலு விழுந்திருக்கணும். ஏன்னா 2 பேர் ஜாதகத்திலையும் செவ்வாய் வளர்த்துருந்ததுன்னா நம்ம கல்யாணம் பண்ணி வச்சு வாழ்க்கை நடத்தணும்னா 2 பேரும் குஸ்தி பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் திருமணம் செய்து வைத்த மாதிரி ஆயிடும். 2 பேரும் ஒரு ஜாதகத்துல பொருத்தம் பேலன்ஸ்டா இருக்கணும். அதாவது எந்த கிரகங்கள் இங்க பாவ கிரகங்கள் வலுத்து இருக்குன்னா, ஒரு போர் கிரகமான செவ்வாய் வலுத்து இருக்குன்னா ஒரு பெண் ஜாதகத்துல அது வலு விழுந்திருக்கணும். ஒரு பெண் ஜாதகத்துல சனி செவ்வாய் வலுத்து இருக்குன்னா ஆண் ஜாதகத்துல அது வலு விழுந்திருக்கணும். அப்பதான் அந்த குடும்பம் நிம்மதியா போகும். அது மட்டும் இல்லாம லக்னங்கள், ஒரு லக்னத்துக்கு நட்பு லக்னங்கள் இருக்கு. இதெல்லாம் பொது அடிப்படையில் நான் பேசுறேன். தனிப்பட்ட ஜாதகத்துல பல விதிவிலக்குகள் உண்டு. ஜோதிடத்துல விதிகளை விட விதிவிலக்குகள் அதிகம். பொது அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா, இப்ப நம்ம சொல்லக்கூடிய அருள் அணி பொருள் அணி அப்படின்னு வகுத்துக்கலாம். அருள் அணியில் குரு, சூரிய பகவான், சந்திரன், செவ்வாய் இவர்கள் எல்லாம் வருவார்கள். இந்த கல்யாண பொருத்தம் 10 பொருத்தம் 15 பொருத்தம் 25 பொருத்தம் இதெல்லாம் வந்து ஃபுல் ஃபேக். என்னடா சார் இப்படி சொல்றாரு, காலகாலமாக கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்த்தாங்களேன்னு. ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லை. இதுதான் உண்மை. இந்த உண்மையை சொல்றதுக்கு எனக்கு எல்லா தைரியமும் இருக்கு. ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் 10 பொருத்தம் என்பது பொய்யானது. 10க்கு 10 பொருத்தம் பொருந்தி கல்யாணம் பண்ணி வச்சு 10 நாள்ல விவாகரத்து ஆகக்கூடிய தம்பதியினரை நம்ம பார்க்கணும். ஆனா ஜோதிட சாஸ்திரத்துல கல்யாணத்துக்கு எப்படி திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்லக்கூடிய வழியில சொல்லல. மகான்களும் இந்த ஜோதிடத்தை எழுதிய ரிஷிகளும் மா முனிவர்களும் இந்த கல்யாண பொருத்தம் எப்படி பார்க்கணுங்கிற வழிமுறைகளை தெல்ல தெளிவா எழுதி வச்சுட்டு தான் போயிருக்காங்க. ஏதோ இடைப்பட்ட காலத்துல சில பேர் செய்த தவறுகளினால் வியாபார ரீதியாக அது கொண்டு செல்லப்பட்டு விட்டது. திருமண பொருத்தம் பார்க்கறது வந்து 10க்கு 7 பொருத்தம் 6 பொருத்தம் அந்த மாதிரி கிடையாது.